எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பள்ளிக்கு போகிற குழந்தைகள் ருத்ராட்சம், அ விபூதி, பொட்டு அணிந்து செல்வது தான் சரியா இருக்கும். அதான் சனாதன தர்மத்த காப்பாத்துறதா இருக்கும். இந்து மதத்த அடையாளப்படுத்துறதா இருக்கும். அப்படிங்கிற மாரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே அது தவிர்க்க வேண்டியது. அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிற இந்த இந்த விஷயம் தவிர்க்க வேண்டியது. அண்ணாமலை ஒரு படித்த மெத்த மேதாவி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, ஒரு பள்ளிக்குள்ள படிக்கிற குழந்தைகள அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வையோ, மதத்தின் பின்னணியையோ, எந்த ஜாதியின் பின்னணியையோ தெரியாம அவங்கள படிக்க வச்சா தான், அவங்க படிப்புல அவங்க கவனம் செலுத்துமே தவிர, இவங்க ஏன் இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதிங்கிற ஏற்றத்தாழ்வு, அந்த ஜாதி அடிப்படையெல்லாம் பள்ளிக்கூடத்தில சரியா இருக்காது. அது அவங்களுக்கான மனநிலையை குன்ற செய்துவிடும். உயர் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, மதம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு வழிவகை ஏற்படுத்திவிடும். இதுக்கு தான் கர்ம வீரர் காமராஜர் பள்ளிகள்ல சீருடைய பயன்படுத்தணும். எல்லாரும் ஒரே மாரி தான் இருக்கணுங்கிறத தான் ஐயா போதிச்சுட்டு போனாங்க. ஐயா படிக்காதவரு. ஒரு படிக்காத மேதைன்னு பட்டம் வாங்கினவரு. அண்ணா அம்மாளை அவர்கள் ரொம்ப மெத்த படிச்சவரு. அவருக்கு இதெல்லாம் புரியும். இருந்தாலும் தன்னுடைய சிந்தனைகள தன் கட்சியின் சிந்தனைகள கொண்டாந்து எல்லார்டையும் புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஏன்னா, இங்க இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறவங்க தான். அவங்க வழிபடுகிறவ தான் கோயில்ல வழிபடுகிறோம். நம்ம இப்ப முருகப்பத்திர மாநாடு எவ்வளோ கூட்டங்கள் நம்மலாம் வந்தோம் எல்லாம். அதெல்லாம் சந்தோஷமான நிகழ்வு தான். ஆனா, பள்ளி என்பது பொதுவான ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம மதத்தை சார்ந்த விஷயங்கள நம்ம பயன்படுத்துறது சரியல்ல. அது தவறு. அண்ணாமலை அவர்களுக்கு இது தெரியும். தெரியலன்னா தயவுசெய்து இந்த இந்த விஷயங்கள நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் எ ஒரு ஒரு சராசரி மனிதனா, ஒரு ஒரு சாமானிய மனிதனா நம்ம கேட்டுக்க விரும்புறோம். நன்றி.